தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே சுந்தரராஜபுரம் கிராமத்தில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பெண்கள் கழிப்பறை ஓராண்டுக்கு மேலாகியும் திறக்கப்படாமல் உள்ளதால் பெண்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயசங்கர். வணக்கம் விஜயசங்கர், விவரங்கள். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சுந்தரராஜபுரம் கிராமம். அம்மாவட்டி ஊராட்சி நிர்வாகத்துக்கு உட்பட்ட இந்த கிராமத்தில் இந்திரா காலனியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு பெண்களுக்கான போதிய கழிப்பிட வசதி எதுவும் இல்லாத நிலையில் இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அம்மாவட்டி ஊராட்சியிலிருந்து சுமார் 8 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த 2021ஆம் ஆண்டு இப்பகுதியில் வசித்து வரும் பெண்களுக்காக சமுதாய கழிப்பறை கட்டடம் புதிதாக கட்ட முடிக்கப்பட்டது. ஆனால் கட்டப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை மின் இணைப்பு மற்றும் குடிநீர் வசதி எதுவும் ஏற்படுத்தப்படாமல் பயன்பாட்டிற்கும் கொண்டு வரப்படாமல் உள்ளது. மேலும் கழிப்பறையை சுற்றிலும் புதர் மண்டி விஷ ஜந்துக்கள் சுற்றி திரிமுகமாக மாறி வருகிறது. கழிப்பறை பூட்டப்படாமல் இருப்பதால் சமூக விரோதிகள் குடிபோதையில் தண்ணீர் வசதி மின்சார வசதி இல்லாத நிலையில் கழிப்பறைகள் சென்று அசுத்தம் செய்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது. பொதுவாக பெண்களுக்காக கட்டப்பட்ட இந்த கழிப்பறையில் சமூக விரோதிகள் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் அதிகம் எழுந்து வருகிறது. இப்பகுதியில் வசித்து வரும் பெண்கள் கட்டப்பட்டு கழிப்பறை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாததால் அருகில் உள்ள வயல் வரப்புகள், தோட்டங்கள் மற்றும் சாலையோரங்களை கழிப்பிடமாக பயன்படுத்த வேண்டிய அவலநிலை உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சுற்றிலும் வயல்வெளிகள், செடி கொடிகள் உள்ள பகுதிகள் என்பதால் இரவு நேரங்களில் விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் உள்ளதால் இப்பகுதியில் உள்ள பெண்கள் கழிப்பு அறையை வெளியே செல்வதற்கு அச்சப்படுகின்றனர். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், இளம் பெண்கள் மற்றும் கைக்குழந்தைகளுடன் உள்ள பெண்கள் போதிய கழிப்பறை வசதி இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கட்டப்பட்டுள்ள கழிப்பறை பயன்பாட்டுக்கு இல்லாத நிலையில் இளம் பெண்கள் திறந்த வெளிகளை கழிப்பிடமாக பயன்படுத்துவதால் அப்பகுதியில் போதைப் பொருட்களை உபயோகிக்கும் ஆண்களால் இடையூறு ஏற்படும் சூழ்நிலை உள்ளதாகவும் செல்போன்கள் மூலம் அவர்கள் வீடியோ எடுக்கப்படும் சூழ்நிலை உள்ளதாகவும் இப்பகுதி பெண்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே கட்டப்பட்டுள்ள கழிப்பறையை உடனடியாக திறந்து பெண்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று இப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.